ஹாய், இந்த செஷனில் மிக்ஸமோலேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு கேரக்டருக்கு எப்படி அதோட கையில் வந்துட்டு நம்ம ஒரு வெப்பன் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸமோ அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். ஓகே, என்கிட்ட வந்துட்டு ஒரு கேரக்டர் மாடல் ப்ளஸ் ஒரு கன் மாடல் இருக்குது. இப்போ இந்த கன்னை தான் இந்த கேரக்டரோட கையில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். அண்ட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அனிமேஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். மெட்டீரியல் மோடில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நம்ம சாலிடாக பார்க்கலாம். ஓகே, அந்த கேரக்டர் வந்துட்டு ஜஸ்ட்டு திரும்பிட்டு வாங்கிட்டு மிதிக்கணும். அதோட கையில் கன் இருக்குது. ஸோ எந்த ஃப்ரேம் வரைக்கும் இருக்குன்னா ஒரு 85 ஃப்ரேம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். போனை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ரெஸ் பொசிஷன் வச்சுக்கோங்க. தென் எடிட் மோட் போய்க்கலாம். போயிட்டு வி போர்ட்டில் இன்ஃப்ரண்ட் கொடுத்துக்குவோம். ஸோ போனெல்லாம் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஹேண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போன் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நம்ம இந்த கன்னை அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கன் ஆட் ஆயிரும். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணி கீழே வச்சுட்டு அந்த போனில் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணி நான் அதை சின்னதாக்குறேன். தென் ஜி ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு போய்க்கிறேன். தென் சைடு வியூ இதை வந்துட்டு நம்ம ஒரு 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் எக்ஸில் 90. ஓகே, ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக அந்த கன்னோட ஹேண்டில் வந்து எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் இந்த போன் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் அந்த கன்னோட ஹேண்டில் இருக்கும். ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் மற்ற போனோடையோ ஆர் அந்த மெஷ்ஷோடையோ கொலாப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. தனியாக இருக்கணும். சைடு வியூவில் வச்சு பார்த்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கீழே வைக்கலாம். கொஞ்சம் சின்னதாக வைக்கலாம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, ஸோ இந்த போனையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கீப் ஆப்செட் கொடுங்க. ஸோ வந்து இந்த போனுக்கு இது பேரண்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் போஸ்ட் பொசிஷன் போனீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கலாம். ஓகே, அந்த போன் வந்து அந்த ஹேண்டோடையே மூவ் ஆகும். நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த போன் வந்து அதுக்கு பேரண்ட் ஆகிட்டதுனால மொத்த ரிக்கோடையும் சேர்ந்து அதை வந்து கண்ட்ரோல் ஆகும். தென் இப்போ நம்ம பண்ண வேண்டியது கன் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு முதல்ல கன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜி ப்ரெஸ் பண்ணி இசட் ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கிட்டு போய்க்கலாம். தென் டாப் வியூவில் இருந்துட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸில் இங்கே கொண்டு போய்க்குவோம். தென் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கன்னை கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மூமெண்ட்க்கு, இது வந்து ஸ்கேலிங்க்கு. நீங்கள் ஒருபோதும் ஸ்கேலிங் பண்ணிடாதீங்க. நமக்கு தேவைப்பட்ட மட்டும் ஸ்கேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ரொட்டேஷனும் மூமெண்ட் தான். ஓகே, இப்போ இதை நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் போய்க்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது மேலே இருந்து. பட் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. எஸ், ஓகே, நம்ம கன்னை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கு. தென் கொஞ்சம் முன்னால் நகட்டிக்கலாம். ஸோ அந்த ஃபிங்கர் வந்து ட்ரிகரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நம்ம போன்ஸை வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ தெரிய மாட்டேங்குது. ஓகே, அகைன் கரெக்டாக ரொட்டேட் பண்ணலாம். கொஞ்சம் கீழே. இது ஏன் கரெக்டாக பொருந்த மாட்டேங்குதுன்னா மிக்ஸமோல வந்து அவங்க வேற ஒரு கன் சைஸ்க்காக இந்த அனிமேஷனை ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து வெரைட்டியாக கன் சைஸ் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக செட் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு அதை நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம அடுத்து பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த கன்னை நம்ம ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா போன் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு இந்த வெப்பனோட, அதாவது இந்த கன்னோட ஹேண்டில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு கரெக்டாக இருக்குது. எஸ், போதும், ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க வேண்டாம். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் எஸ் போதும். ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த கன்னை நம்ம இந்த போன்ஸோட அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு இந்த கன்னை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இந்த ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது அந்த போன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கண்ட்ரோல் P ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் போன் செலெக்ஷன் கொடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இது அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கன்று வந்துட்டு அந்த கேரக்டரோட மூவ் ஆகும். நல்லாவே மூவ் ஆகுது. ஓகே, பட் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறேன், நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்களா, கை விலகிருச்சு. ஏன்னா இது வந்து நம்ம பண்ண அனிமேஷன் கிடையாது. ஸோ அவங்க பண்ண அனிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரிக் இருக்குது. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் ஓகே, பட் லெஃப்ட் ஹேண்ட் சரியில்லை. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து கன்னை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நார்மலாக இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி கை பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, வேறு மாதிரி அனிமேஷன்ஸ் கொலாப்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் அகைன் பண்ணி ஆகணும். என்னென்னா, எடிட் மோட் போய்க்குங்க. போயிட்டு இந்த கையிலையும் ஒரு போனை ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஷிஃப்ட் ஏ கொடுத்துக்கிறேன். எஸ் ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். தென் ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸில் மூவ் பண்ணிக்குவோம். ஸ்கேல் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த ஹேண்ட்லேயும் ஒரு கண்ட்ரோல் வேணும், அதனால் நம்ம இந்த கையிலையும் ஒரு போனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணி எக்ஸில் மூவ் பண்ணி இப்படி கொண்டு போகலாம். பட் அந்த ஹேண்டில் வச்ச மாதிரி போனை வைக்காமல் இதில் வந்து நம்ம வெர்டிகலாக செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரியே நம்ம விட்டுடலாம். இப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம வேணும்னா இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்குவோம். மேபி அதை வந்து தேவையை பொறுத்து. ஓகே, அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஃப்ரண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போனையும் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இதை முதல்ல கொஞ்சம் நகட்டிக்கலாம். அதுக்கு நேராக வச்சுக்குவோம். ஓகே, இந்த போனோட பேரண்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் P, கீப் ஆஃப்செட். ஸோ இந்த போன் ஆட் பண்ணுறது நம்ம வெப்பன் வந்து ரெண்டு கையிலையும் செட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த கையிலையும் நம்ம போன் ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஒரு போன் ஆட் பண்ண உடனே அது வந்து செட் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லை. தென் நான் ஆப்ஜெக்ட் மோட் கேட்குறேன். இன்ஃப்ரண்ட் எடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கன்னை வந்து இந்த கை எந்த இடத்துல பிடிக்குமோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்டி ஆட் பண்ணணும். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம்டி பிளேன் ஆக்சிஸ். ஸோ அதை நம்ம ஸ்கேல் பண்ணி சின்னதாகிக்கலாம். தென் அதை நம்ம மேலே கொண்டு வருவோம். கரெக்டாக அந்த கன்னோட அடிப்பாகத்தில் வைங்க, அதாவது எந்த இடத்துல பிடிக்குமோ அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ அங்கே வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம் இதை. ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, ஸோ எந்த இடத்துல பிடிக்கிறான்னா கரெக்டாக இந்த இடம். ஓகே,
அந்த கன்னோட பாட்டமில் இப்படி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த எம்டியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கன்னோட அட்டாச் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கன்னையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் கண்ட்ரோல் பி, ஆப்ஜெக்ட் கீப் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த எம்டியும் அந்த கன்னோட சேர்ந்து மூவ் ஆகும். எஸ். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா ஒரு போன் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த போனை இந்த எம்டியோட நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போனை செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ் மோடில் போயிட்டு ஸோ இந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா போன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் போய்க்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் போன் கன்ஸ்ட்ரெயின்ட், இதில் போயிட்டு இன்வெர்ஸ் கினமேட்டிக்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போனுக்கு ஐக்கே அப்ளை ஆயிரும். ஸோ இதோட டார்கெட் என்னென்னா, ஸோ டார்கெட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற எம்டியை வந்து லிங்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த போன் வந்து அந்த எம்டியோட கனெக்ட் ஆயிரும். தென் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எஸ். ஓகே, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ இந்த செயின் லெங்க்த் வந்து இங்கே 0 இருக்குது, அதை வந்து 4ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்ட் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எஸ், கரெக்டாக இருக்குது. பட் இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. என்னென்னா இதெல்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோட் போய்க்கிறேன். நான் கன்னை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் நகட்டிக்கிறேன். எஸ். இங்கே ஓகே, கரெக்டாக கையில் தான் இருக்குது. போதும், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சாரி, கண்ட்ரோல் இசட். ஓகே, இதுவே ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம கிராஃப் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிடுவோம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம கிராஃப் எடிட்டரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அந்த போன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா போன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்ஃப்ரண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய போன்ஸ் இந்த ஃபிங்கர்ஸ் தான். ஸோ நமக்கு இந்த ஃபிங்கர் போன்ஸ் தவிர மற்ற எதுவும் தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். ஸோ நான் அந்த போன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். போன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரெஸ்பெக்ஷன் போய்க்கிறேன். போஸ் மோட் போயிட்டு கரெக்டாக ஃபிங்கர்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கையில் உள்ள ஃபிங்கர்ஸ். ஓகே, இப்போ செலக்டில் போயிட்டு இன்வெர்ட் கொடுத்துக்கிறேன். அதை எல்லாத்தையும் ஹச் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுறேன். இப்போ அகைன் போஸ் பொசிஷன். சாரி, நான் இந்த கையில் உள்ளது மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அந்த கையில் கொடுக்கல. ஸோ அகைன் ரெஸ்ட் பொசிஷன் போயிட்டு நான் ஆல்ட் ஹச் கொடுக்குறேன், எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் இது கூட வேண்டாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அகைன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர்ஸ். ஸோ 2 ஃபிங்கர்ஸும் செலெக்ஷனில் இருக்குது. இப்போது செலக்டில் போய்ட்டு இன்வெர்ட் கொடுங்க.
இப்போ அதை தவிர மற்ற எல்லாம் செலெக்ஷன் இருக்கும். ஹச் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அகைன் போஸ்ட் மோட் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த ஃபிங்கரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபிங்கர் வந்து கரெக்டாக ட்ரிகருக்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இந்த போனோட கீ ஃப்ரேம்ஸ் எங்கே இருக்குது, நம்ம இந்த கீ ஃப்ரேம்ஸில் ரொட்டேஷனை மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கேலிங்கையோ ஆர் லொக்கேஷனையோ மாற்ற வேண்டாம். ஸோ லொக்கேஷனை ஃபுல்லாக நான் ஹைட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த டபிள்யூ ரொட்டேஷனையும் நான் ஹைட் பண்ணிடுறேன், அதுவும் தேவையில்லை. நமக்கு தேவையானது இந்த 3 கர்வ் தான். ஸோ 3மே கரெக்டாக தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டனாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈஸியாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஆங்கிள்னா இசட்டில், ஸோ நான் இசட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மேலே இசட் இல்லை ஒய் ஏ ப்ரெஸ் பண்ணி, ஒய் ரொட்டேஷனும் இல்லை. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம மற்றதை ரொட்டேட் பண்ணலாம். எஸ் எக்ஸு. ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் ரொட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கீழே திங்க் கரெக்டாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஓகே, ரொம்ப போயிடுச்சு. ஓகே, தென் இந்த ஃப்ரேமை கரெக்ட் பண்ணலாம். இதுவும் எக்ஸு தான். ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஏன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் தெரியாமல் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ள ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, தென் இந்த போன் அதுலேயும் அதே மாதிரி எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதை ஹைட் பண்ணிடலாம். ஓகே, நாட் பேட். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். தென் இந்த ஃபிங்கர் இது உள்ளே போயிருக்கு. ஸோ இதுவும் எக்ஸில் தான் நினைக்கிறேன். அது எக்ஸா ஒய்யா இசட்டானு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இசட் செக் பண்ணி பார்க்குறேன்னா இசட் இல்லை. எஸ், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம மெட்டீரியல் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ண முடியும். இல்லாட்டி தப்பாக ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ், பார்த்தீங்களா ஃபிங்கர் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இசட் கிடையாது. ஸோ கண்ட்ரோல் இசட் போய்க்கிறேன். எக்ஸா ஒய்யா ஒய்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் இசட், இதுவும் இல்லை எக்ஸு. இதுவும் இல்லை. எஸ், கரெக்டாக இருக்குது. இந்த ஃபிங்கரை ஓகே இப்படியே விட்டுடலாம். ஐ திங்க் பிடிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த பக்கம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, நமக்கு தெரியாது அவ்வளோவா. ஸோ பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஹைட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரொட்டேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எப்பவும் எக்ஸ்லேருந்து வாங்க.
ஓகே, தென் இது நான் ஏன் மற்றதெல்லாம் ஹைட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் தப்பாக வேறு ஃப்ரேம்ஸை வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிகினருக்கு வந்து கண்டிப்பாக இது கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இன்னும் நிறைய வேறு வழிகள்லாம் இருக்குது. பட் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி பண்ணும்போது உங்களுக்கு இந்த கீ ஃப்ரேம்ஸ், கிராஃப் எடிட்டர் பற்றி கொஞ்சம் நிறையவே கற்றுக்க முடியும். அதனால தான். ஓகே, இங்கே வந்து இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் வருது. கண்ட்ரோல் செட், இதை ஹைட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் ஹச் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஹச்சை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. கரெக்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஒயில் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே, இந்த கை ஓகே. இதை வந்து ரொட்டேட் பண்ணி விடுவோம். ஓகே, அதை வந்துட்டு எந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணலான்னா ஒய்யை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபிங்கரை திருப்பிட்டு இப்போது இந்த ஃபிங்கர் இதையும் இதை ஃபுல்லாக ஹைட் பண்ணிடுவோம். ஏ ப்ரெஸ் பண்ணி இது அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் பார்க்குறவங்க டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் போதும். இசட் ஓகே, பட் வந்து ரொம்ப கேப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ணி ஆகணும். அந்த இடம் வந்துட்டு எஸ் போதும், நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம். தென் அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வளைச்சி விட்டுலாம். எக்ஸு இதுக்கும் எக்ஸு. ஸோ எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் நம்ம விசிபிள் ஆகிக்கலாம். அகைன் இந்த ஃப்ரேம். ஸோ எல்லாத்தையும் ஏ ப்ரெஸ் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் விசிபிள் ஆகிக்கலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் எல்லா ஷார்ட்கட்டையும் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகும். ஓகே, ஐ திங்க் இது போதும். ஸோ இந்த ஹேண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ் ரொட்டேஷன்ஸ் மட்டும் எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். நம்மளோட ரொட்டேஷன் எங்கே ஒன்று இருக்குது, இது ஒரு ஃபிங்கருக்கானது. அடுத்த ரொட்டேஷன் இது இருக்குது. அடுத்த ரொட்டேஷன், அடுத்த ரொட்டேஷன். ஸோ அட் அ டைமில் எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு ஃபிங்கரும் ரொம்ப விலகி போகுது. ஸோ இதுவும் மட்டும் அதை கொஞ்சம் நகட்டிக்கலாம். ஓகே, பக்கா. சரி, இப்போ நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். இனிமேல் நமக்கு கிராஃப் எடிட்டர் தேவையில்லை. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
சென்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ஏரியாஸ் இந்த பக்கம் போயிருக்கோம். ஓகே, சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே. ஸோ மெட்டீரியல் வியூவில் கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது சாலிடாக ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கவனிக்கலாம். இந்த கன்று வந்துட்டு மேல் நோக்கி இருக்குது. சரி, நீங்கள் இதை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டாவது போனுக்கு மட்டும் ஒரு எம்டி கிரியேட் பண்ணி ஐகே போன்ஸோட கனெக்ட் பண்ணோம். ஸோ அதையே ஃபஸ்ட் போனுக்கும் நீங்கள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் ஹேண்டுக்கும் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற இடத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் இது கரெக்டாகும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இந்த கைக்கு ஒரு மெத்தடு, அந்த கைக்கு ஒரு மெத்தடு நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு மெத்தடையும் இந்த ஒரே கேரக்டருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஒரு தடவை லாஸ்ட்டாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ அடுத்தடுத்த டுட்டோரியல்ஸில் நம்ம இதை இன்னும் அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.